இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை தான் பட்டுக்கிறீங்க. இந்த ஃபுல் வீடியோவில் ஸ்ரீரங்கம் கோயிலை பார்க்கலாங்க. கோயிலுக்குள்ளே முடிஞ்சது வீடியோ முடிஞ்சது எடுத்து உங்களுக்கு வீடியோவில் கன்டினியூஸாக போடுறேன். தமிழ்நாட்டிலே மிக உயரமான கோபுரம். அண்ணாந்து பார்த்தா கழுத்தை வலிக்குது. இது மறுபடியும் நான் எடிட் பண்ணி தான் போட்டுக்கிறேங்க. இது ராஜகோபுரம். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடமெல்லாம் போட்டுக்கிறேங்க. அதாவது டிக்கெட் வாங்கிட்டு போய் மேலே போய் எல்லா கோபுரம் தெரிகிற இடத்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். ரெண்டாவது சேசராயர் மண்டபத்தில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடெல்லாம் போட்டிருக்கிறேங்க. நாம் எப்போ போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக சாமி கும்பிட்டு வந்துடுறோம். நிறைய பார்க்காத இடத்துல இந்த வீடியோவில் இதுக்கு வேண்டியே நான் போய் ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி எடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. முழுசாக பாருங்கள், நல்லாயிருக்கு. ராஜகோபுரத்துக்குள்ளே வந்துட்டோங்க. ராஜகோபுரத்துலேருந்து மறுபடியும் உள்ள எனக்கு கேமரா கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது. ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. இது ராஜகோபுரம். அதுக்கு அடுத்த கோபுரம் இதுங்க. அதுக்கு அடுத்த கோபுரத்து வழியே உள்ளே போகிறோம். உள்ள கடகணி, ஒருப்பட்ட கடகணி இருக்குது. மூணாவது கோபுரத்துக்கு வரோம். ஒரு கோபுரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 அடியெல்லாம் வருமாட்டம் இருக்குது. இது அடுத்த கோபுரம். மிகப்பெரிய சமஸ்தானம் தான் நடந்திருக்குது. மூணாவது கோபுரம் முடிச்சு இது 4வது கோபுரம். இதோடு உள்ள வண்டி வாகனம் எதுவும் உள்ளால விடல. எப்பவுமே வந்தோம்னா அப்புறம் இது வழியே தான் போவோம். தரிசனம் செல்லும் வழி. ஆமாம், காரு வேன்லாம் வந்தோம்னா அப்புறம் இதோட ஓகே. இதுக்கு மேலே அப்புறம் நடந்து போகணும். இது 5வது கோபுரங்க. அப்புறம் இதுக்கு மேலே வேணால் வண்டி வாகனத்துக்குள்ளே அளவுடு இல்லை. அப்புறம் இதுக்கு மேலே ஃபுல்லாக நடந்து போய்க்கணும். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் இன்னைக்கு நம்மளோட ட்ராவலில் அற்புதமான கலைநயத்தோடு இருக்கிற கோயில். வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த மண்டபத்துக்கு அடுத்தது உள்ள யாழி சிற்பத்தோடு இந்த மண்டபம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மண்டபத்தில் தான் சிற்ப வேலைப்பாடோட ஒரு இடம் இருக்குது. நான் கொண்டு போய் காட்டணும் இருங்க. இந்த மண்டபத்துக்குள்ள வந்துட்டேங்க. ஆயிரங்கால் மண்டபம்னு நினைக்கிறேன். இந்த மண்டபத்தில் இது இருக்குது. சிற்ப வேலைப்பாடல பின்னி பெடல் எடுத்து வச்சுருக்காங்க. அடேப்பா, இன்னும் நிகரே இல்லாத வேலை. நல்லா படுத்துட்ருக்காங்க. இன்னும் கோயில் இருக்கிறதுக்கு லேட் ஆகும். ராமானுஜர் சன்னதி. இந்தல இது கரத்தாழ்வார் சன்னதி. தொடர்ந்து இதில் இப்படி வெளியே போகுதுங்க. இது இந்த கோயிலோட வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்தை தாண்டி மறுபடியும் போயிட்டுருக்குறேங்க. ஓரளவுக்கு வீடியோவில் நம்மளுக்கு புதுசாக தான் எடுக்க தெரியுங்க. அதனால் ஓரளவுக்கு வீடியோவில் நான் இதை காட்ட முடியும். ப்ரொஃபஷ்னலாக யூடியூபர் இல்லைங்க நான். சரி, பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டுங்க இருக்க வேண்டிய இந்த வீடியோ. எங்கள் தொழிலுக்கு உண்டான ஒரு போர்வெல் வேறு இந்த கோயிலுக்கு கொடுக்குதுங்க. நான் இல்லை அப்படி இப்போ காட்டிகிட்டு வந்துடுங்க. அது அப்புறம் கோயில் தண்ணி தேவைக்க வேண்டி வச்சுருந்துருக்காங்க. போ அதை விட்டு போட்டு வேணா பார்த்துக்கலாம். ஆமாம், நான் செஞ்சு விட்டுறலாம். ஆமாம், கூப்பிட்டாங்கன்னா சரி, கோயில் சார்பு கூப்பிட்டாங்கன்னா பார்த்து விட்டுறலாம். 10,000 பேர்த்தோட உழைப்பு ஒன்றும் நிகரே இல்லாத இருக்குது.
இந்த ஒரு மண்டபம் வந்து மேட்டழகிய சிங்கர் சந்நிதி. இது வெளியே போகிற வழி. இதுலேயும் இன்னொரு மண்டபத்தையும் நான் பார்க்காத விட்டு மாட்டேங்குதே. சேசராயர் மண்டபம் பார்க்கணுமாம்மா. அந்த ஓட்ட அப்புறம் நான் போய் அது வரைக்கும் பார்த்து போட்டு வந்துட்டு கிணறு 2-3 கிணறு இருக்குது. சின்ன கிணறு போல் தண்ணி தேவைக்கு வேணும்ல. தேப்பா அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க வேலைப்பாடு. அதை இப்போ ரேட் பார்த்துட்டு தான் வரணும். மக்கா நாம் அதை போய் பாட்டு வந்தாகணும். ஆட்டம் கொடுக்குறோம். ஆமாண்ணா இந்த வரணும் ஆணை பொறுத்த வழியே வெளியே வந்திருக்கிறேங்க. இன்னும் டைம் இருக்குது. இன்னும் உள்ள சாயம் பிறகு டைம் இருக்குது. அதனால சரி இதில் சுற்றி பாட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கிறேங்க. வெளியே வந்திருக்கிறோம் மேற்கு வாசல் வழியாக. வடக்கோபுரம் இதில் உள்ள போகிறோம். டிசைனு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேடம் பார்த்தா சூப்பராக இருந்திருக்கு. ட்ரோனில் விட்டு பார்த்தோம்னா பிரமாதமாக இருக்குது. சரி நடங்க இதுக்குள்ளே போவோம். கோபுரத்து வழியாக உள்ளே வந்திருக்காங்க. சேசராயர் மண்டபம் இங்கே இருக்குது. வரும் அந்த தொழாவத்தில் வீட்டு இங்கே வந்துட்டோம். என்ன மேலே இருக்குது வரும் சேசராயர் மண்டபம். ஒன்றும் நிகரே இல்லை. 1000 கால் மண்டபம் இது. இது 1000 கால் மண்டபம். நம்ம முன்னோர்கள் இதை கல்லுன்னு நினச்சாங்களா இல்லை மெழுகுன்னு நினச்சாங்களா தெரியல. அப்படி எப்படி தான் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சிற்பமெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அந்த குதிரையில் அந்த வீரம் வந்து கீழே அந்த சிறுத்தை குத்துற மாதிரி அதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த ஈட்டி ஒரு சைடு குத்தி இந்தளவு வெளியே போத்துட்டு வெளியே வந்திருக்குது. ஒன்றும் நிகரில்லாத வேலை. சேசராயர் மண்டபம் வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா தவறாமல் இந்த மண்டபத்தை பார்த்துட்டு போங்க. அது சிற்ப வேலைப்பாடுன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் எல்லாம் அந்த ஈட்டியில் குத்துனது இந்தளவு இப்படி வெளியே வர மாதிரி எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் அந்த வாழெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த சிறுத்தையோட வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. ஆனால் இத்தனைக்கு இது பூரா ஒரே கழுத்தாங்க. கல்லில் எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லை. இப்படி ஒரே கல்லுலேயே அந்தளவுக்கு செதுக்கிட்டு போயிருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் இந்த இடம் தவறாமல் பார்த்துருங்க. இது அந்தளவுக்கு சிற்ப வேலைப்பாடு இருக்குது. இது நிறைய பேர் கவனிக்கிறதில்ல. நம்ம வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிட்டு போயிடுறோங்க. எல்லாம் என்ன ஒரு வேலைப்பாடு வரும். அந்த ஈட்டி குத்தி இருந்தாலும் அப்படியே வெளியே வந்திருக்குது. வாயை கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்குது. கீழே ஒருத்தர் நின்றுருக்காங்க. அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க. அப்படியே இந்த குத்தி அந்த கத்தி வருங்க இந்தளவு பொத்து அந்தளவு வெளியே வந்திருக்குது. சதையை பிச்சுட்டு வெளியே இருக்க மாதிரி அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே என்ன சொல்கிறது வேறு லெவல். இந்த குதிரையெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுன்னு. இந்த குதிரையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி போட்டாங்க. இத்தனைக்கும் முழுக்கல்லே தான். எந்த ஒரு இடத்துலையுமே ஜாயிண்ட்டுங்கிறது இல்லை. எல்லாம் ஒவ்வொன்றும் முழுக்கல்லையும் செஞ்சுருக்காங்க. இந்த குதிரையில் வேணால் இல்லை 2-3 டேமேஜ் ஆகி போச்சு. இந்த குதிரையில் ஒரு இடத்துல அந்த குத்துன கத்தி வந்து இந்த வெளியே வர மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காங்க. சேசராயர் மண்டபம். சேசராயர் மண்டபத்திலிருந்து இதெல்லாம் 1000 கால் மண்டபம். இதெல்லாம் ஒன்றும் நிகரே இல்லை வேலைப்பாடு. நமக்கு அந்தெல்லாம் ஒரு ஆணையம் இருக்குது. அதை காட்டலாங்கிறக்கிட்டு வந்திருக்கோம். உள்ளேன்னா 1000 கால் மண்டபத்துக்குள்ளே வேலை இன்னும் நிகரே இல்லைன்னு நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க.
ஃபுல்லாக கேட் போட்டு அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் திறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஏன் அடைச்சி வைக்கிறாங்கன்னு தெரியலைங்க. வர்றவங்க கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். அதோ ஆனை தெரியுது பார்த்தீங்களா? சும்மா பின்னி பெடல் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனைன்னா முழு கல்லில் சே பின்னாடி ஒருத்தர் குத்துறாங்க ஈட்டியில். வாழை தூக்கிட்டு ஓடுற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. கிட்ட போய் எடுக்கிறதுக்குள்ள போச்சு. சரி சரி சரி. நான் எப்போவுமே வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவோங்க. இந்த வெள்ளை கலர் கோபுரம் இருக்குது பாருங்க. இந்த வெள்ளை கலர் கோபுரத்துக்கிட்ட தான் இந்த சேசராயர் மண்டபம் இருக்குது. சேசராயர் மண்டபத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் அந்த சிற்ப வழிபாடு இது எல்லாமே இந்த அளவுக்கு இருக்குதுங்க. வந்தீங்கன்னா தவறாமல் இதை பார்த்துட்டு போங்க. இப்போ அதுக்கு அடுத்த பிரகாரத்தில் உள்ள வந்துட்டங்க. இது அதுக்கு அடுத்த பிரகாரம். இதுவும் ஒரு மண்டபம். அதுக்குள்ளேயும் யாழி பூரா இருக்குது. நல்லா கிளியராக தெரிய மாட்டேங்குது. இது ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ள அப்படியே வரல. தங்க கோபுரம் ஸ்ரீரங்கம். மடப்பள்ளி கிணறும் இருக்குது. கிணறு யாழி மடப்பள்ளி அதுக்குள்ளே. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே போயிட்டு இருக்கிறோம் தாயார் சன்னதிக்கு. இதில் பழைய காலத்தில் நெற்குதிர். அதுக்கு அடுத்த சுற்று தன்வந்திரி சன்னதி. தீர்த்தக்கரை வாசுதேவ பெருமாள் சன்னதி. இது வந்து 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்திருக்குறேங்க. எல்லா கோபுரமும், அதாவது தங்க கோபுரம் முதற்கொண்டு எல்லா கோபுரமே தெரியுங்க. இந்த இடத்துல மொத்தம் 52 கோபுரம் தெரியுங்க. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சின்ன கோபுரத்தோடு சேர்த்து மொத்தம் 52 கோபுரம். பெரிய கோபுரம் மட்டும் 21 கோபுரம் இருக்குதுங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து எல்லா கோபுரமே தெரியும். இது வந்து மேலே ஏறி வர இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னா கருடாழ்வார் சன்னதி இருக்குங்க. கருடாழ்வார் இருப்பார். அவருக்கு பின்னாடி சைடு வந்தீங்கன்னா தகவல் மையம்னு இருக்குங்க. அந்த தகவல் மையத்தில் வந்து 50 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்குங்க. 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்தீங்கன்னா இந்த அற்புதமான காட்சி பார்க்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கோபுரத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடியும். மொத்த கோயிலையுமே இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா மொத்த கோயிலோட அழகும் அவ்வளோ அற்புதமாக தெரியுங்க. தங்க கோபுரம் முதற்கொண்டு கடைசி கோபுரம் வரைக்கும் எல்லா கோபுரமே நம்மளுக்கு சூப்பராக தெரியும். இந்த வீடியோ தொடர முடிய போகுதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்ரீரங்கம் கோயிலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கிறேன். அப்புறம் அந்த கையை வச்சு பார்த்து அந்த சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி இருக்கிறத நான் வீடியோவை எடுக்க முட்டேன். அது ஃபோட்டோ தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அந்த கிளிப்பை போட பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.